குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். வணக்கம். செய்தி சுருக்கம். நிலச்சரிவில் சிக்கி தவித்த 30 தமிழர்கள் பத்திரமாக மீட்பு. களத்திலிருந்து பெண் தகவல். சிதம்பரத்திலிருந்து 18 ஆண்கள் 12 பெண்கள் என 30 பேர் உத்தராகண்டின் ஆதி கைலாஷ் பகுதிக்கு ஆன்மீக சுற்றுலா சென்றனர். ஆதி கைலாஷில் சாமி தரிசனம் செய்துவிட்டு திரும்பும் வழியில் நிலச்சரிவு ஏற்பட்டு 30 பேரும் நடுவழியில் தவித்தனர், உணவின்றி அவதிப்பட்டனர். இதையறிந்த கடலூர் கலெக்டர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் உத்தராகண்ட் அரசு அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு பேசினார். அதைத் தொடர்ந்து 30 பேரையும் உத்தராகண்ட் அதிகாரிகள் மீட்டு ஜீப்பில் அருகில் உள்ள ஆசிரமத்துக்கு கொண்டு சென்று தங்க வைத்தனர். அங்கு அவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. நிலச்சரிவால் சாலைகள் மூடப்பட்டுள்ள நிலையில் இன்று காலை 10 மணியளவில் ஆசிரமத்திலிருந்து பக்தர்களை ஹெலிகாப்டர் மூலம் மீட்கும் பணியில் இராணுவத்தினர் ஈடுபட்டனர். 5 பேராக பக்தர்களை ஹெலிகாப்டர் மூலம் தாசிலா என்ற மலையடிவார பகுதிக்கு இராணுவத்தினர் கொண்டு சென்றனர். மதியத்துக்குள் 30 பேரும் பத்திரமாக மீட்கப்படுவார்கள் என இராணுவத்தினர் தெரிவித்தனர். மீட்கப்பட்ட ஒரு பெண் கூறியதாவது: ஃப்ரெண்டோட ஹெல்ப் மூலம் ஹெலிகாப்டரில் வரோம். ஒரு ட்ரிப்புக்கு 5 பேர். ஏஜ்டு பீப்புள் ஃபஸ்ட்டு அனுப்பியாச்சு. ஃபஸ்ட்டு 5 பேரில் அம்மா போயிட்டாங்க. நாங்களாமும் வந்துடுவோம். ஒரு ட்ரிப்புக்கு 1/2 hour டைமு. எல்லாரையும் டார்ச்சலாவில் கொண்டு போய் விட்டுருவாங்க. கீழே இறங்குனதும் நான் கால் பண்ணுறேன். அண்ணாதுரை பிறந்த நாள். ஸ்டாலின் இபிஎஸ் மரியாதை. முன்னாள் முதல்வர் அண்ணாதுரையின் 116வது பிறந்தநாள் விழா தமிழகம் முழுதும் அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. சென்னை அண்ணா சாலையில் உள்ள அவரது உருவச்சிலைக்கு முதல்வர் ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அவருடன் அமைச்சர்கள் துரைமுருகன், சேகர் பாபு, KN நேரு, பொன்முடி, உதயநிதி, எம்பிக்கள், MLAக்கள், சென்னை மேயர் பிரியா உள்ளிட்டோரும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதேபோல் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி, முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், ஜெயக்குமார் உள்ளிட்டோரும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அண்ணாதுரை பிறந்தநாளை முன்னிட்டு முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்ட வாழ்த்து பதிவில், இந்த சமூகத்தில் பல மாற்றங்கள் ஏற்படுத்தி தலை சிறந்த தமிழகமாக நாம் தலைநிமிர்ந்து நடைபோட வித்திட்டவர் அண்ணாதுரை. ஒரு இனத்தின் அரசாக செயல்பட நம்மை ஆளாக்கிய அண்ணாதுரையை போற்றி வணங்குகிறேன் என கூறியுள்ளார். இதேபோல் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்திய நாட்டின் மாநில அரசியல் களங்களில் தமிழகம் தனித்துவமாக திகழ காரணம் நம் யுகத்திற்கான அரசியல் பாதையை வகுத்து தந்த அண்ணாதுரை என்றால் மிகையாகாது. அண்ணாதுரை பிறந்த நாளில் சமத்துவ சமுதாயம் காண அதிமுக ஓயாது உழைக்க உறுதியேற்போம் என கூறியுள்ளார். திருமாவளவனுக்கு பெருகும் ஆதரவு, திமுகவுக்கு தொடரும் குடைச்சல். கள்ளக்குறிச்சியில் விசிக சார்பில் அக்டோபர் 2 மது ஒழிப்பு மாநாடு நடக்கிறது. இதில் பங்கேற்குமாறு அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி மற்றும் தவைக்க தலைவர் நடிகர் விஜய் ஆகியோருக்கும் திருமாவளவன் அழைப்பு விடுத்தார். திமுக கூட்டணியில் உள்ள விசிக அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்தது பேசு பொருளானது. இதற்கிடையே கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர வேண்டும் என தான் பேசிய வீடியோவை ட்விட்டரில் பகிர்ந்த திருமாவளவன் சிறிது நேரம் கழித்து அதை நீக்கினார். நீ எதிர்த்து பேசக்கூடாது, போராடக்கூடாது, கல்வியில் உயர்ந்து விடக்கூடாது, உயர்ந்த பதவிக்கு வர ஆசைப்படக்கூடாது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கக்கூடாது. தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னால யாரும் கூட்டணி ஆட்சிங்கிற குரலை உயர்த்தினாங்களோ இல்லையோ, 2016 கூட்டணி ஆட்சி என்ற குரலை உயர்த்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தனது அட்மின் அந்த வீடியோவை பகிர்ந்ததாகவும் பிறகு அவரை அதை நீக்கியதாகவும் திருமாவளவன் விளக்கினார். இதற்கிடையே ஆட்சி அதிகாரத்தில் திருமாவளவன் பங்கு கேட்டது தவறில்லை என பிற கட்சி தலைவர்கள் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். திருமாவளவன் ஒரு வீடியோ போட்டாரு, பதிவு போட்டார்ல, அது என்னை பொறுத்த வரைக்கும் அது சரியான பதிவாக தான் நான் பார்க்குறேன். சரிதான். ஏன் ஆட்சி அதிகாரத்தில் கேட்கக்கூடாது? அது என்ன தப்பு? அது ஏன் நீக்கணும்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு அரசியல் கட்சி என்பது திமுக ஆட்சிக்கு வரணும்
அதிமுக ஆட்சிக்கு வரணும்னு நாங்கள் அரசியல் கட்சியெல்லாம் தொடங்கலை. திருமாவளவனும் அந்த கட்சி அவர் தொடங்குறது வந்து திமுக ஆட்சிக்கு வரணும், திமுக முதலமைச்சர் ஆக்கணும், ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் ஆக்கணும்லாம் வரல. அவர் ஆட்சிக்கு வரணும், அவங்க கட்சியினுடைய கொள்கையில் அமல்படுத்தணும்னா எல்லா கட்சியும் தொடங்குறாங்க. அந்த வகையில தான் அவர் போட்ட பதிவுலாம் சரியான பதிவு. அது நீக்கினது தான் சரியில்லை. ஏதோ திமுக கோவப்படுவாங்களா, அப்படி கோச்சிப்பாங்களா, என்னது அது? எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அது குறித்து விளக்கம் சொல்லியிருக்காரு. அதை போட்டதும் அவருடைய அட்மின் தான், அதை நீக்கினதும் அவருடைய அட்மின் தான். அதுக்கு உரிய விளக்கத்தை அவரே சொல்லியிருக்காரு. ஏன் எடுத்தாருன்ற விளக்கத்தை என்னுடைய அட்மின்கிட்ட கேட்டு சொல்றேன்னு அவரே சொன்னதாக செய்திகள் நம்ம பார்க்குறோம். அவங்க ஒவ்வொருவருடைய உரிமையை அவங்க கேட்கறத எல்லோருக்குமே உரிமை இருக்கு. கட்சி நடத்துறதே எல்லோரும் கட்சி நடத்துறத ஆட்சியிலும் அதிகாரத்திலும் எல்லோரும் அந்த கருத்தை சொல்றாங்க. கூட்டணி தர்மம்னா என்ன? கூட்டணி தர்மம்னா அவரை தான் சொல்கிறாரு, என்ன ஏன் யோசிக்கிறீங்க, மது ஒழிக்கணும்னு சொல்லி தானே திமுகவுக்கு அவர் கோரிக்கை தானே வைக்கணும். ஆட்சியும் அதிகாரத்தில் பங்கு கேட்கிறாரு. அது என்ன தவறு இருக்குது? ஒரு கட்சி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கறது தவறு இல்லையா? அவர் கேட்குறது ஒன்றும் தப்பாக சொல்லலையே. அதற்காக நான் அவர் அந்த கூட்டணி விட்டு வரணுங்கிறதுக்காக சொல்லலை. திருமாவளவன் யோசித்து பேசக்கூடியவர் தான். நிறைய கருத்துக்களை அவர் ரொம்ப நிதானமாக தான் பேசுவார். எனக்கு என்னமோ அவர் இதை பார்த்து எனக்கு அவர் திமுக கூட்டணியில் தான் இருக்கார். திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்குறார், மதுவிலக்கு கொண்டு வாங்க, இப்போ இல்லைன்னா எப்போ கொண்டு வர போகிறீங்க, அதுக்காக ஒரு மாநாடு நடத்துகிறாரு. அதுக்கு மற்ற கட்சிகளையும் பிரதான எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுகவுக்கு அழைப்பு கொடுக்குறாரு. அது மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு ஒரு கட்சி நினைக்கிறது தப்பு கிடையாது. பட் திருமாவளவன் எப்பொழுதுமே மனதில் பட்டதை சொல்லக்கூடியவர் தான். இந்நிலையில் சேலம் மாவட்டம் மாத்தூர் பேருந்து நிலையம் எதிரே வருங்கால முதல்வரை என திருமாவளவனை குறிப்பிட்டு விசிகவினர் போஸ்டர் ஒட்டி உள்ளனர். இது திமுகவினரிடையே சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது. ஓணம் பண்டிகை தலைவர்கள் வாழ்த்து. ஓணம் பண்டிகை முன்னிட்டு பிரதமர் மோடி, முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அனைவருக்கும் இனிய ஓணம் பண்டிகை வாழ்த்துக்கள். எல்லா இடங்களிலும் அமைதி, செழிப்பு மற்றும் ஆரோக்கியம் நிலவட்டும் என மோடி கூறியுள்ளார். உலகெங்கிலும் உள்ள எனது மலையாள சகோதரர்களுக்கு இதயபூர்வமான வாழ்த்துக்கள் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஒரு பெரிய இயற்கை பேரழிவின் தாக்கத்திலிருந்து மீண்டு வரும் கேரளாவில் உள்ள எனது திராவிட சகோதர சகோதரிகளுக்கு இந்த பண்டிகை காலம் நம்பிக்கையையும் வலிமையையும் கொண்டு வரட்டும் எனவும் ஸ்டாலின் கூறியுள்ளார். அழகான ஓணம் திருவிழாவின் மகிழ்ச்சியான உணர்வு உங்கள் வாழ்க்கையில் புதிய தொடக்கங்களையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரட்டும் என காங்கிரஸ் எம்பி ராகுல் வாழ்த்தியுள்ளார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மலையாள வாசம், ஓணம் பண்டிகை கோலாகலம். கேரளா மட்டுமின்றி உலகம் முழுதும் வசிக்கும் மலையாள மக்கள் ஓணம் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். வீடுகள், பள்ளி, கல்லூரிகள் மற்றும் அலுவலகங்கள் உள்பட பல்வேறு இடங்களிலும் அத்தப்பூ கோலமிட்டு ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட்டது. கோவை சித்தாபுதூரில் உள்ள ஐயப்பன் கோவிலில் ஏராளமான மலையாள மக்கள் குடும்பத்துடன் வந்து சாமி தரிசனம் செய்தனர். தங்களது பாரம்பரிய உடையணிந்து கோவில் வளாகத்தில் அத்தப்பூ கோலமிட்டு ஓணம் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினர். சேலம் தமிழ்ச்சங்கம் அருகே உள்ள கேரள சமாஜத்தில் ஒன்று கூடிய மலையாள பெண்கள் வண்ண வண்ண பூக்களால் கோலம் வரைந்து தீபம் ஏற்றி வழிபட்டனர். பின்னர் கோலத்தை சுற்றி ஆடி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை பகுதியிலும் ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட்டது. கலை நிகழ்ச்சிகளுடன் வீடு வீடாக சென்று ஓணம் வாழ்த்து தெரிவித்தனர். இதேபோல் டெல்லியில் உள்ள உத்தரா குருவாயூரப்பன் கோவிலில் அத்தப்பூ கோலமிட்டு பெண்கள் ஓணம் பண்டிகையை விமரிசையாக கொண்டாடினர்.
திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாப சுவாமி கோவிலிலும் பழவங்காடி விநாயகர் கோவிலிலும் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடந்தன. ஏராளமானோர் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். விநாயகர் சிலை ஊர்வலம் 16,500 போலீசார் பாதுகாப்பு. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சென்னையில் இந்து அமைப்புகள் சார்பில் பொது இடங்களில் 1524 விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு பூஜை செய்யப்பட்டது. ஏற்கனவே கடந்த 11, 14 ஆகிய தேதிகளில் சிலைகள் கடலில் கரைக்கப்பட்டது. இன்று 15ஆம் தேதி விநாயகர் சிலைகள் அதிக எண்ணிக்கையில் சென்னையில் கரைக்கப்பட உள்ளது. இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, சிவசேனா, பாரத் இந்து முன்னணி உள்ளிட்ட பல்வேறு இந்து அமைப்புகள் சார்பில் 1000க்கும் மேற்பட்ட சிலைகளுடன் ஊர்வலம் நடைபெறுகிறது. ஊர்வலத்தில் எந்தவிதமான அசம்பாவித சம்பவங்களும் நிகழாமல் இருக்க சிலை கடலில் கரைக்கப்படும் இடங்களில் தற்காலிக கட்டுப்பாட்டு அறைகள் மற்றும் காவல் உதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பெரிய சிலைகளை தூக்கி சென்று கடலில் கரைப்பதற்கு ராட்சத கிரேன்களும் படகுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விநாயகர் சிலை ஊர்வலத்தை முன்னிட்டு சென்னையில் பாதுகாப்பு பணியில் 16,500 போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருவதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கடந்த 3 நாட்களாக 14,000 கன அடியாக இருந்த நீர்வரத்து நேற்று மாலை 17,000 கன அடியாக உயர்ந்தது. இன்று 18,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. நீர்வரத்தால் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஒகேனக்கல் பிரதான அருவி, சினி அருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி அருவி மற்றும் ஆற்றில் குளிக்க தருமபுரி கலெக்டர் தடை விதித்துள்ளார். மழையால் நீர்வரத்து மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருச்செந்தூர் கோவிலில் விஷால் தரிசனம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடிகர் விஷால் சாமி தரிசனம் செய்தார். அவருடன் திருச்சி திருமறைநாத சுவாமிகள் ஆதீனம் வந்தார். மூலவருக்கு நடந்த அபிஷேகங்களை இருவரும் கண்டு தரிசித்தனர். அதைத் தொடர்ந்து சண்முகர், வள்ளி தெய்வானை, தட்சிணாமூர்த்தி மற்றும் சத்துரு சம்ஹார மூர்த்தியை வணங்கினர். கோவிலுக்கு வந்த பக்தர்கள் விஷாலுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். துப்பறிவாளன் பாகம் 2இல் நடித்து வருவதாகவும் முதல் பாகத்தை விட 2ஆம் பாகம் மிகவும் வித்தியாசமாக இருக்கும் என விஷால் தெரிவித்தார்.